என்னோட பேர் ஆல்வின் செல்வகுமார், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் 2 projects Casa Grande. One is Laurels, another one is Elinor. Both the projects I am doing. Almost 12,000 lakhs square feet வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பொறுத்தவரை மேக்சிமம் காங்கிரீட் வந்துட்டு OEM கூட டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 year வந்துட்டு OEM கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பர்சனலா பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் சைஸ் பார்த்தோம்னா வந்துட்டு கம்பேர் டு அதர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு மீன்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து குவாலிட்டி பார்க்குறோம். எந்த வெஹிக்கிள் வந்தாலுமே வந்துட்டு எங்களோட ப்ரொசீஜர் வந்துட்டு QC டீம் வந்து செப்பரேட்டா வச்சிருக்கிறோம். அந்த டீம் வந்து செக் பண்ணும்போது வந்துட்டு இது வரைக்கும் எந்த டிஃபெக்டும் வந்துட்டு வந்தது கிடையாது. ஆஸ் பர் என்ன எங்களோட டிசைன் இருக்குதோ அந்த டிசைனுக்கு அவங்க ஏத்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் போட்டு அனுப்புறாங்க. எல்லாமே வந்துட்டு இங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க காங்கிரீட் வந்துட்டு போட ஆரம்பிக்கிறோம். ஆஃப்டர் அந்த காங்கிரீட்டும் வந்துட்டு கியூப்ஸ் வந்துட்டு நாங்க செக் பண்றோம். எவ்ரி கியூப்ஸ் எல்லா காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் பொறுத்தவரை மேக்சிமம் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே வந்து ஆஸ் பர் டிசைன் வந்துட்டு அச்சீவ் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு குவாலிட்டிக்காண்டி அவங்க என்ன பண்றோம்னா நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அனதர் பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லா வெண்டார்ட்டையும் நாங்க பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன். ஆன் டைம் காங்கிரீட்ங்கிறது வந்துட்டு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் எங்களுக்கு வந்து. அதுவும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நாங்க மாஸ் வால்யூம்லாம் போடும்போது வந்துட்டு கம்யூனிகேஷன் ரொம்ப ஒரு ப்ராப்ளமா இருக்கும். பட் அது வந்து OEM நாங்க வந்து இது வரைக்கும் நாங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. ரீசன் என்னன்னு பார்க்கும்போது அவங்களோட டெக்னாலஜி எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெஹிக்கிள் பிளான்ல இருந்து கிளம்பின உடனே வந்துட்டு எங்களோட ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த குரூப்ல வந்துட்டு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல வந்து வித் GPS ட்ராக்கிங் நாங்களே பாத்துக்கலாம் வெஹிக்கிள் வந்துட்டு எங்க வந்துட்டு இருக்குது, எவ்வளவு நேரத்தில் எனக்கு சைட் ரீச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எங்களோட மேன் பவர் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆன் டைம் என்னால வந்துட்டு காங்கிரீட் போட முடியுது. என்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதனால என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. லேபரோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. யாருமே நான் லேபர் வந்து ஐடியலா சைட்ல வைக்க தேவையில்லை. அதே மாதிரி வந்துட்டு காங்கிரீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட டீம் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து அவங்க டீம் வந்து எந்த லொகேஷன்ல நம்ம வந்துட்டு பிளான் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், எவ்வளவு குயிக்கா காங்கிரீட்டை முடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு எல்லா டீமே வந்துட்டு இருக்கிறாங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ப்ராப்பரா இருக்குது. இது இல்லாம மாஸ் வால்யூம் இப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1000 cubic மீட்டர் வந்துட்டு காங்கிரீட் நாங்க இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். எவ்வளவு போயிட்டு இருக்குங்கிறது எங்களாலே ட்ராக் பண்ண முடியாது. சைட்ல எத்தனை வெஹிக்கிள் வருது, எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால எதுவுமே ட்ராக் பண்ண முடியாது. பட் அவங்க அதுக்கு ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டர் மெசேஜ் எவ்வளவு பிளான்ல இருந்து வந்துட்டு டிஸ்பேச் பண்ணிருக்கிறோம், சைட்ல நீங்க எவ்வளவு வந்துட்டு லே பண்ணிருக்கிறீங்க, சைட்ல எவ்வளவு வெஹிக்கிள் வந்துட்டு ஸ்டாண்ட்ல இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எங்களுக்கு வந்து எடுத்து எனி டைம் வந்துட்டு நாங்க எடுத்து அதை பார்க்கும்போதோ சைட்ல வந்துட்டு இப்போ 1000ல அரௌண்ட் வந்துட்டு ஒரு 600 MQ போயிட்டு இருக்குது, இன்னும் பேலன்ஸ் 400 இருக்குது, இவ்வளவு வந்துட்டு ரன்னிங்ல இருக்குது, இவ்வளவு வந்துட்டு சைட்ல ஸ்டாண்ட்ல இருக்குது மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதனால வந்துட்டு OEM பொறுத்தவரை எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு காங்கிரீட் இந்த மாதிரி மாஸ் வால்யூம் போடுறதுக்கும் சரி, சின்ன வால்யூம் காங்கிரீட் போடுறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதனால அவங்கள்ட்ட மெயினா அவங்கள்ட்ட வந்துட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கான ரீசன் ஒன் இஸ் குவாலிட்டி, அனதர் ஒன் இஸ் கம்யூனிகேஷன். இது ரெண்டும் வந்துட்டு எங்களுக்கு ஆரம்பிச்சை பொறுத்தவரை எந்த இஷ்யூவும் வரல. அதே சேம் டைம் வந்துட்டு நாங்க ஒர்க் ப்ராக்ரஸுக்கும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. எந்த டைம் வந்துட்டு ஒரு மினிமம் காங்கிரீட் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 3 MQ தான் வேணும் அப்படிங்கும் போது வந்துட்டு 3 MQங்கிற மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்த செகண்ட் வந்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்டையர் டீமே வந்துட்டு அவங்களை யாரை வேணாலும் நாங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அடுத்த செகண்ட் வந்துட்டு நம்ம சார் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மேனுவல் காங்கிரீட்டா இருக்கட்டும், பம்ப் காங்கிரீட்டா இருந்தாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. காங்கிரீட்டை பொறுத்தவரை வந்துட்டு OEM என்டையர்லி பாத்தீங்கன்னா ரொம்ப குட்.